நெக்ஸ்ட்டு கோட்டு செலெக்ஷனு திருவள்ளரை வெர்சஸ் எலம்பலூர். திருவள்ளரை டீம் பேட்டிங்கு, பவுலிங் எலம்பலூர். பார்ப்போம். ரெண்டு மேட்ச் ரொம்ப டஃப்பான மேட்ச்சு. எலம்பலூருக்கு ஃபஸ்ட்டு ஓவருங்க. பிரவீன் போட வராரு. பேட்டிங் திருவள்ளரை அணிக்காக சுந்தர். ஃபஸ்ட்டு பால் வைடுங்க. திருவள்ளரை டீமுக்காக சுந்தர், எலம்பலூர் அணிக்காக பிரவீன். பார்ப்போம். இன்னும் ஃபஸ்ட்டு பால் போடல. ஃபஸ்ட் பால் ரீ. ஃபஸ்ட்டு பால் எலம்பலூர் அணிக்காக. ஃபஸ்ட்டு பால் நல்ல ஷாட்டுங்க. லாங் ஆனில் 4 தடுத்துட்டாருங்க. நல்ல ஃபீல்டு. மூணு ரன் ஓடிட்டாங்க. 3 ரன். சுந்தர் நல்ல ரன்னிங்கு. நெக்ஸ்ட்டு பிரபு. பார்ப்போம். திருவள்ளரை டீமோட பொலாடுங்க இவர். ஹார்டு ஹிட்டர். இன்னிங்ஸோட செகண்ட் பால். பிரபு ஆன் ஸ்ட்ரைக். கேஎஸ் பிரபு, திருவள்ளரை. செகண்ட் பால். நல்ல ஷாட்டு. பார்ப்போம். 4 போகுமா? 4ங்க. நல்ல 4. திருவள்ளரை டீமோட நல்ல ஹிட்ரு. 4 அடிச்சிருக்காரு வந்த ஃபஸ்ட்டு பாலு. பார்ப்போம். 2 பால் தாங்க. 8 ரன்னு போயிருக்குங்க. 1 வைடு, 3 ரன்னு, 1 4. 8 ரன்னு போயிடுச்சுங்க. 2 பால். பிரபு ஆன் ஸ்ட்ரைக். 3வது பால் பிரவீன் இருந்து. ஃபீல்டிங் கரெக்ட் பண்ணுறாங்க. பார்ப்போம். பவுலருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. 2 பாலுக்கு 8. 3வது பால். பிரபு பார்க்குறாருங்க. 3வது பால். 3rd பால். நல்ல பேட்டிங். பிரபு குயிக்காக ஒரு 2 போயிட்டு வந்துட்டாருங்க. 2 பால் தாங்க பிடிச்சாரு. 6 ரன் அடிச்சிட்டாருங்க பிரபு. மூணு பாலுங்க. 10 ரன் வந்துருச்சு. பவர் பிளே நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறாரு கேஎஸ் பிரபு. திருவள்ளரை டீம். பவுலர் யோசிக்கிறாருங்க. 10 ரன் போகும் யோசிக்கிறாரு. பார்ப்போம். ஃபீல்டர் சாமிநாதன் கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு எலம்பலூர் டீமுக்கு. 4th பால் பிரவீன். பார்ப்போம். 4th பால் மிஸ் பண்ணிட்டாருங்க பால். அவுட் அப்பீல் பண்ணுறாங்க. நாட் அவுட்னு சொல்லிட்டாங்க அம்பையர். இன்னும் 2 பால் இருக்குங்க. பிரபு ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு வருத்தப்பட்டார் போல. லாஸ்ட் 2 பால் ஃபர்ஸ்ட் ஓவர். பிரபு யோசிக்கிறாருங்க. திருவள்ளரை டீம் ஹார்டு ஹிட்டர் கைரன் பொலாட். லாஸ்ட் 2 பால். மாட்டில் பால் மிஸ் பண்ணிட்டாரு. ரிவர்ஸில் ட்ரை பண்ணார், மிஸ் பண்ணிட்டாரு. நல்ல அடி போல காலில். லாஸ்ட் பாலுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால். எல்பியா இருந்தால் அவுட்டு. இன்னும் 1 பால் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால். நல்லா ஷாட்டுங்க. கவரில் அடிச்சிருக்காரு பால். 4 போகுமா? போயிட்டே இருக்கு. போயிடுச்சுங்க. 4 4 4 4 4 4 4.
நல்ல ஃபோருங்க, நல்ல ஃபோருங்க. ஃபோரோட முடித்திருக்காரு. ஒரு ஓவர் முடிவில் 14 ரன்னு திருவள்ளுவர் அணி. செகண்ட் ஓவர் சாமிநாதன். பார்ப்போம். நல்லா சுத்தினார் சுந்தர். நாட் பால். சாமிநாதன் இருந்து செகண்ட் பால் நல்லா போடுறாரு. பிரபு சாமிநாதன் ஏதோ பேசுகிறாங்க, கரெக்ட் பண்ணுறாங்க பேட்டிங்கை. பிரபு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. பார்ப்போம் சாமிநாதன் என்ன பண்ணுறாருன்னு. செகண்ட் பால் நல்ல சிங்கிளுங்க. குயிக் சிங்கிள். திருவள்ளரை டீம் ஆடு ஹிட்டர் கேஎஸ் பிரபு. செகண்ட் பாலுங்க முடிஞ்சு. தேர்ட் பால் பிரபு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் அடித்தா 4-6 தான், சிங்கிளே இல்லை. அதான் யோசிக்கிறாரு, எங்கே கேப் இருக்குன்னு பார்க்குறாப்புல. மூணாவது பால் 5 ரன் ஆல்ரெடி அடிச்சிட்டாங்க. போட்டாருங்க லாங் ஆஃபில், பெரிய ஷாட்டுங்க. ஃபோருங்க. பிரபு 4 அடிச்சிருக்காரு. மூணாவது பால் சொன்ன மாதிரியே நான் அடித்தா 4-6 தான், சிங்கிள் இல்லை. வந்துட்டாருங்க. ஆடு ஹிட்டர் பிரபு. கீப்பர். சாமிநாதன் இருந்து 4வது பால். பிரபு என்ன பண்ணுறாரு, மிஸ் பண்ணிட்டாருங்க. பிரபு மிஸ் பண்ணிட்டேன்னு வருத்தப்படுறாருங்க. இன்னும் 2 பால் இருக்குங்க. ஆல்ரெடி 20 ரன் அடிச்சிட்டாங்க. 2வது ஓவர். பிரபு ரொம்ப வருத்தப்படுறாருங்க, 4-6 போலன்னு. ஃபிஃப்த்து பால் கேஎஸ் பிரபு. அடிச்சிருக்காப்புல 1 ரன்னோட நிப்பாட்டிடுவாங்க. நல்ல ஸ்டாப்பு. லாஸ்ட் 1 பாலுங்க. சுந்தர் ஆன் ஸ்ட்ரைக். சாமிநாதன் இருந்து லாஸ்ட் பாலுங்க. செகண்ட் ஓவர். சுந்தர் ஆன் ஸ்ட்ரைக். அம்பையர் எதுவும் கால் கொடுக்கல, அம்பையர் எதுவும் தரலைங்க. பால் ரைட்டுங்க. ஓவர் முடிஞ்சு. 2 ஓவருக்கு 20 ரன்னுங்க திருவிழார. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். நல்லா ஷாட்டுங்க ஸ்ட்ரைட்டில். ஃபோருங்க. பிரபு 4 அடிச்சிருக்காரு. அகைன் பிரபு தாங்க நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்காரு. பிரபு பாலை செக் பண்ணுங்க. ஒரு நல்ல பால் போடு பாப்போம். எனக்கு கேட்ச் கிடைக்கும். ஒரு நல்ல பால் போட்டா எனக்கு கேட்ச். அடுத்த 3 ஓவர் கீப்பருக்கு போட்டுக்கலாம். ஒரு நல்ல பால் போடு, எனக்கு கேட்ச் வரும். 3வது ஓவர் செகண்ட் பால். பவுலர் நேமு சாமி பிரகாஷ் செல்வம். 3வது ஓவர் செகண்ட் பால் செல்வம். பிரபு வெயிட் பண்ணுறாருங்க. 6 நல்லா அடிங்க. அகைன் 4ங்க. அகைன் 4. பேக் டு பேக் 4. பிரபு கேஎஸ் பிரபு திருவள்ளரை ஹார்டு ஹிட்டர். கட் பண்ணல. பிரபு பண்ணலாம். பிரபு பார்க்கவே மாட்டேங்கிறது.
அடிச்சிட்டீங்க பாருங்க ஒரு டைம். ஒரு நல்ல பால் போடு, எனக்கு கேட்ச் கிடைக்கும். அடுத்த 3 ஓவர் கட்டிக்கலாம். ஒரு நல்ல பால் போடு. செல்வத்துக்கிட்ட இருந்து 3வது பால். டாட் பால். ஒரு பேக் டு பேக் 4க்கு அப்புறம் நல்ல பால் போட்டிருக்காரு செல்வம். ஒரு டாட் பால் 2 4 பேருக்கு. கேட்ச் கிடைக்கும் பாரு. நம்ம சேஞ்ச் ஆச்சுங்க. ஃபோர்த்து பால். தேர்ட் பால். ஒரு மிஸ் ஃபீல்டிங்க. லாஸ்ட் 2 பால். லாஸ்ட் 2 பால். பிரபு சிரிக்கிறாரு. லாஸ்ட் 2 பால். கேஎஸ் பிரபு யோசிக்கிறாருங்க. 6 போறாங்க. 4 நோ பால் 4. பிரபு ஏதோ சேட்டை பண்ணி ஒரு நோ பால் வாங்கிட்டாரு. ஃப்ரீ ஹிட். நோ பால் ஃப்ரீ ஹிட். பிரபு சேட்டை பண்ணி ஒரு நோ பால் வாங்கிட்டாரு. லாஸ்ட் 2 பாலுங்க ஃப்ரீ ஹிட்டுங்க. போடு, நல்ல அடி. 6 ஃப்ரீ ஹிட்டில் ஒரு 6. நோ பால் இல்லை. ஓகே. நல்லா அடிச்சு. சுவாமிநாதன் நல்லா மோட்டிவேட் பண்ணுறாருங்க. லாஸ்ட் பால். பிரபு 1 ஸ்ட்ரைக். நல்ல 6. அவுட் ஆஃப் த பார்க்குங்க. 6 நல்ல 6. பிரபு நல்ல 6. இங்கே நல்ல 6. எலம்பலூர் 4th ஓவர். பிரகாஷ்ட இருந்து ஃபஸ்ட்டு பால். சுந்தர் பிடிக்கிறாரு. நல்ல சிங்கிளுங்க. நல்ல சிங்கிள். பேக்கப். நல்ல பேக்கப்புங்க. சாமிநாதன் ரொம்ப மோட்டிவேட் பண்ணாரு டீமை. சாமிநாதன் டீமை திட்டிகிட்டே இருக்காரு. பிரபு நல்லா பூஸ்ட் ஆகிட்டாருங்க. ரெஸ்ட் எடுத்துட்டாரு. செகண்ட் பால். 4th ஓவர் செகண்ட் பால். நல்ல சிங்கிளுங்க. பிரபு கிட்ட நல்ல சென்சிபிள் பேட்டிங். நல்ல குயிக் சிங்கிளுங்க. பிரபு கிட்ட அடிக்கல. பார்த்து போடுறா, நிப்பாட்டு. ஆஃப்ல போடு. ஓவர் நிப்பாட்டி கொடுத்துட்டு போ. நல்ல ஓவர் தான் பாரு. நாலாவது ஓவர் 3வது பால். லாஸ்ட் கேட்ச் ட்ராப் பண்ணிட்டாரு. அங்கே ஒரு ரன் அவுட் மிஸ்ஸுங்க. பிரபு என்ஜாய் பண்ணுறாருங்க மேட்சை. நல்ல ஓவர் பாரு. ஒரு விக்கெட் எடுத்து விட முடிஞ்சு பாரு. பிரபு 1 ஸ்ட்ரைக். திருவிழா டீமு. 4th பால். நல்ல ரிவர்ஸு. ஒயிட் பால் அப்பீல் பண்ணியிருக்காரு. ஒயிட் பால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க.
கரெக்ட் பால்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் 2 பாலுங்க. பால் பாரு ஸ்பிராஸ் நல்லா ஓவர் ஆடே நிப்பாட்டி கொடுத்துட்டு போ சூப்பரா போறா பாரு இன்னும் 2 பாலுங்க. ரொம்ப யோசிக்கிறாரு. இன்னும் 2 பால். வைடு அப்பீல் பண்ணாங்க. வைடு வாங்க. லாஸ்ட் 2 பால். போடு நல்லா போறா பாரு பிரகாஷ் வந்து லாஸ்ட் 2 பால். சூப்பரா 2 பால் நிப்பாட்டி கொடுத்துட்டு போ. 4th ஓவர். பிரபு தேடிட்டு இருக்காருங்க. 4-6 உட்கார்றாருங்க. விட்டாருங்க. நல்ல பால். பவுலர் நல்லா போடுறாருங்க. லாஸ்ட் 1 பால். நாலாவது ஒரு லாஸ்ட் பால். ரொம்ப தேடுறாருங்க. 4-6 பார்ப்போம். டாட் பால். நல்ல பால். டாட் பால். பிரகாஷ் பிரபு நல்ல காம்பினேஷனுங்க. டாட் பால். 49. 4 ஓவர் முடியல. 49 திருவள்ளர். எலம்பலூர் அணி 5வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால். சாமிநாதன் வந்திருக்காருங்க. பேட்டிங்கில் ஒரு சேஞ்சு. ரிட்டையர்ட் ஹட். விஜய் வந்திருக்காரு நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன். திருவள்ளூர் டீமில் பேட்டிங்கில் ஒரு சேஞ்சு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் விஜய். ஃபர்ஸ்ட் பால் 5வது. பேட் டிப்பு ஒரு டாட் பால். சாமிநாதன் நல்லா போட்டிருக்காரு பாலை. சாமி நல்லா பால் போட்டுட்டு இருக்காரு. விஜய் ஏதோ தேடிட்டு இருக்காருங்க. செகண்ட் பால். லாஸ்ட் ஓவரா? இன்னும் ஒரு ஓவர் இருக்கு. 5வது ஒரு செகண்ட் பால். சரியான ஷாட்டு. 4. நல்ல ஃபோர். விஜய் வந்தோடனே குயிக்கா. ஃபர்ஸ்ட் பால் கிடைக்கல. 2வது பால் ஒரு 4 அடிச்சிருக்காரு விஜய். 4 நல்ல 4 குயிக்கா. 3rd பால் பார்ப்போம். சாமிநாதன் சேஞ்ச் பண்ணுறாரு ஃபீல்டிங்கு. பார்ப்போம் 3rd பால். 3rd பால். சாமிநாதன் இருந்து விஜய் ஆன் ஸ்ட்ரைக். நல்ல டாட் பால். நல்ல டாட் பால். இன்னும் 3 பால் இருக்குங்க. 5வது ஓவர். விஜய் தேடுறாருங்க 4-6க்கு. 4வது பால். 1-2 1ஓட நிப்பாட்டிட்டாங்க. லாஸ்ட் 2 பால். சாமிநாதன். எலம்பலூர். திருவள்ளூர் டீமோட ஹார்டு ஹிட்டர் விஜய். பிரபு KS பிரபு. விஜய் ஹிட்டர் தாங்க. நல்ல ட்ராப். ஒரு மிஸ்கம்யூனிகேஷனில் ஒரு ட்ராப்பு. ஒரு ரன் ஓடிட்டாங்க. இன்னும் 1 பால் இருக்கு. சாமிநாதன் சொன்ன மாதிரி 6 ரன்ல நிப்பாட்டியிருக்காங்க ஓவரை. செகண்ட் ஹாஃப் இழுத்து பிடிச்சிருக்காருங்க சாமிநாதன் சொன்ன மாதிரி.
இன்னும் ஒரு பாலுங்க. இப்போ வரைக்கும் 6 ரன் தான் போட்டிருக்கோம்ல. 5 பாலுக்கு 6. லா பால். நல்ல 6. நல்ல 6. அவுட் ஆஃப் த பார்க்குங்க. 6 நல்ல 6. விஜய் டைம் நல்ல 6. கட் பண்ணது. 30 பாலுக்கு 61 அடிச்சிருக்காங்க திருவள்ளுவர் டீம். பார்ப்போம் லாஸ்ட் ஓவர். திருவள்ளுவர் டீமோட ஹார்டு ஹிட்டர் விஜயன் பிரபு 2 பேருமே ஹார்டு ஹிட்டருங்க. லாஸ்ட் பால் நல்ல அவுட்டுங்க. நல்ல அவுட். லைட்டாக ஒரு எட்ஜு அவுட்டு. பிரகாஷ் நல்ல பால். பிரபு அவுட் ஆகி போகிறாருங்க. லாஸ்ட் ஓவர் செகண்ட் பால். திருவள்ளுவர் டீமுக்காக நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பிருத்திவி. செகண்ட் பால். குயிக்காக பேக் டு பேக் விக்கெட்டுங்க பிரகாஷ்ட இருந்து. நல்ல பால் போட்டிருக்காரு. லாஸ்ட் ஓவர் தேர்ட் பால். பிரகாஷ் ஆற்று விக்கெட்டுக்கு தேடிட்டு இருக்காரு. 3வது பால் செந்தில் இறங்கியிருக்காருங்க பேட்டிங். லெக் பைங்க. 3வது பால் ஒரு டாட்டு. 4th பால் லாஸ்ட் ஓவர். ஒரு கேட்ச் மிஸ்ஸுங்க. 2 பாலுங்க. லாஸ்ட் 2 பாலுங்க. லாஸ்ட் 2 பால். இவர் ஒரு நல்ல ஹிட்ரு. விஜய் ஆன் ஸ்ட்ரைக். லாஸ்ட் 2 பாலுங்க. லாஸ்ட் 2 பால். டாட் பாலுங்க. டாட் பால். டெட் பால். டெட் பால். லாஸ்ட் ஒரு பால். நல்ல பால் போட்டிருக்காருங்க பிரகாஷ். இப்போ வரைக்கும் 1 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு லாஸ்ட் ஓவரில். விஜய் யோசிக்கிறாருங்க. 1 ஹிட் ஆகும். லாஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் பால். நல்லா ஷாட் அடிச்சிருக்காரு. விட்டாருங்க. 4-4ங்க. நல்ல 4. கட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். திருவள்ளுவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 66ங்க. 67 டார்கெட்டு எலம்பலூருக்கு. 66 டார்கெட் கொடுத்துருக்கான். 67 அடித்தா 7 ரன் வின் பண்ணுவாங்க எலம்பலூர். பேட்டிங் இப்போ வழக்கம் போல் அவர் சுரேஷும் பிரகாஷும் வந்திருக்காங்க. பவுலிங் அதே லைனப் தான். அவர் வழக்கம் போல் பாரதி வந்திருக்காரு. பார்ப்போம். 6 ஓவருக்கு அதே வழக்கம் போல் தான். காமன் பவர் பிளே 2. 6 ஓவர் 4 பவுலர் யூஸ் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மேட்ச்சில் உள்ளே போகிறான்ட்டு. இதில் ஜெயிக்கிறோம். தேர்ட் ரவுண்டு போவாங்க. தேர்ட் ரவுண்டு ஜெயிக்கிறோம். இன்றைக்கி செமி என்ட்ரி. ஃபஸ்ட் பால் போடுறாரு பாரதி. ஓகே, போட்ட பால் லெக்குங்க. விட்டு தான் மிடில் ஸ்டிக்குங்க. ஃபுல்லாக ஒரு கன்ஃபியூஸில் இருக்கார் பேட்ஸ்மேனு. நான் ஸ்ட்ரைக்கில் நம்ம 360 பிரகாஷ் நிற்கிறாரு. அவரோட பார்ட்னர் சாமிநாதன் வெளியே நிற்கிறாரு. அவங்க 2 பேரும் நின்று போன வாட்டி அடிக்கிறாங்க. 6 ஓவருக்கு டெஸ்ட் மேட்ச் மாதிரி 80 அடிக்கிறாங்க. நின்று 2 பேரும் அடிக்கிறாங்க. ஒரு லெஃப்ட்ல இருந்து ரைட்டில் திரும்பி 6 அடிக்க, அவர் ரைட்டில் இருந்து லெஃப்ட்டில் திரும்பி 6 அடிக்கிறாரு. 2வது போட ரெடி ஆகிட்டாருங்க பாரதி. டாஸ் பால் போட்டிருக்காரு. ஆஹா, நோ பால் கொடுத்துருக்காருங்க. லெக் அம்பே நோ பால் கொடுத்துருக்காரு. 4ங்க. ஒரு நூலில் 6 தப்பிச்சிச்சுங்க. 2வது பால் ஃப்ரீ கிட்டு. இவர் போன வாட்டி விட்டு ஸ்பெல்ல அந்த வாட்டி எடுக்க ஆரம்பிச்சுட்டாருங்க சுரேஷ். ஒரு மேட்ச் ஆளாட ஒரு மேட்ச் ஆடி கொடுக்குறேன் அப்படின்னு உள்ளே வந்திருக்காரு. பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. ஃப்ரீ கிட்ட யூஸ் பண்ணுவாரா சுரேஷ்? பார்ப்போம். அவங்க சின்ன டிஸ்கஷன் போய்ட்டுருக்கு பேட்டிங்கில். பால் எந்த பால்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். யார் உள்ளே போகிறாங்க, யார் வெளியே வராங்கன்ட்டு. நோ பால் விட்டு கொடுப்பாரா, வெளியே கொடுப்பாரா? பாரதி கையில் பால்.
சரிங்க மொமெண்ட்டை கொடுக்குறாரு பேட்ஸ்மேன். திரும்பி கொடுத்துருக்காரு. இது நோ பால் தான் கொடுத்துருக்காங்க. அம்பையர் இதே நோ பால் கொடுத்து 4 போயிடுச்சுங்க. இது நோ பாலுங்க. கிரிக்கெட் என்ன கண்டினியூ ஆகிட்டே இருக்குங்க. 2 நோ பாலில் 2 4 அடிச்சுட்டாங்க. கீப்பர் பெரிய டிஸ்கஷனை பெற்றிருக்குங்க. கமாண்டை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், நோ பாலா பாலான்ட்டு டாட் பாலான்ட்டு. போதுங்க அவ்வளோதான். அம்பையர் டிசிஷன் கரெக்டுன்னு சொல்லிட்டாருங்க. ஒன்றும் ஆக முடியாது. ஃப்ரீ கேட்டு கண்டினியூ தான் ஆகுதுங்க. ஒரு பால் 10 ரன் போயிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. நான் ஸ்டேக்கில் மிஸ்டர் 360 இருக்காரு. கீப்பர் கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்காருங்க. ஏன்னா ஒரு பால் தான் போட்டிருக்காரு. 10 ரன் விட்டு கொடுத்துருக்காரு. வெயிட் பண்ணுங்க பார்ப்போம் என்ன நடக்குது. இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால். ஒரு இன்சி வச்சுங்க. பரவாயில்லைங்க. ஒன்று தாங்க பேருக்கு. நம்ம லெஃப்ட் ஆர்ம் 360 வந்துட்டாருங்க பிரகாஷ். அவர் சந்திக்கிற முதல் பால் இப்போ தான் வராரு ஸ்ட்ரைக்குக்கு. பார்ப்போம். போன மேட்ச் அடித்தார். இந்த மேட்ச் அடிக்க விடுவாங்களா, அவர் அடிப்பாரா? கீப்பர் இம்ப்ரூவ் பண்ணுறாரு ஃபீல்டிங்கை. பவுலரை வாட்ச் பண்ணி பேட்ஸ்மேன் வாட்ச் பண்ணி சொல்கிறாங்க. சில கமெண்ட் சொல்கிறாங்க. பவுலர் அதை கண்டினியூ பண்ணுவாரா? பிரகாஷ் சந்திக்கிற முதல் பால். பாப்பா என்ன பண்ண போகிறான்ட்டு. வழக்கம் போல் 6 அடிப்பாரா? கொஞ்சம் வெயிட் பண்ண தெரிஞ்சு. எதிர்பார்த்து தாங்க இது. அவர் வழக்கமாக அடிச்சுட்டாருங்க. லெஃப்டில் ஆட்டம் கொடுத்து ரைட்டில் அடிக்கிறாருங்க. டாஸ் போட்டாருங்க. அவர் எப்போ எதிர்பார்த்த பாலுக்கு டாஸ் போட்டாங்க. பால் அடித்தது ஒரு பக்கம், பால் வரது ஒரு பக்கம் இருக்குங்க. நீ எந்த பக்கம் போடுங்கம்மா. ரீச்சில் போட்டால் தான் அடிப்பேன். இல்லை ரீச்சில் போடாட்டே அடிப்பேன் அடிக்கிறாருங்க பிரகாஷ். ஏன்னா பவுலர் ரொம்ப ப்ரெஷரு கன்ஃபியூஸில் இருக்காருங்க உண்மையுமே. ஏன்னா போட்ட பால் 4 தான். ஆனால் 2 பாஞ்சுக்கிட்ட வந்துருச்சு. தூக்கி போட்டால் டாஸாக போகிறான். ரொம்ப ப்ரெஷரில் இருக்காங்க. பாப்பா என்ன பண்ணாரு. கீப்பர் மிஸ்ஃபீல்டிங்க. அவர் இழுத்து டாட் போட்ட ஒரு பால். பெரிய மிஸ்ஃபீல்டிங்க. பவுலர்லேருந்து பாரதி கீப்பர் 2 வந்துட்டு பவுலர் 2 ஆள் இல்லைங்க. 1-2 ஆயிடுச்சு. ஒரு விக்கெட்டுக்கு இருந்துச்சு வாய்ப்பு, அதை அவங்க யூஸ் பண்ணல. ஏன்னா ஒரு விக்கெட் இருந்துச்சுங்க. 2ல் ஒரு விக்கெட் இருந்தாலுமே பிரகாஷ் விக்கெட் பெரிய விக்கெட்டு எடுத்துருக்கலாம். 2 எண்டுமே வாய்ப்பு இருந்துச்சு, அவங்க யூஸ் பண்ணல. பார்ப்போம். பவர் பிளேயிங் கடைசி பால்னு நினைக்கிறேன். போட்டாருங்க. வாய்ப்பு கொடுத்துருக்காருங்க. பெரிய லைஃப் யூஸ் பண்ணாங்க. ஐயோ சூப்பருங்க. டேரக்டுங்க. டேரக்டாங்க ஹிட் பண்ணாருங்க. நல்லா தருவாங்க. உண்மையிலுமே யாருமே எதிர்பார்க்கலாங்க. நம்ம ஆல்ரவுண்ட் நம்ம மிஸ்டர் 360 பிரகாஷ் வெளியே போகிறாருங்க ஆட்டமிலேருந்து. அவர் எதிர்பார்க்காத பாலுங்க. கேட்சை விட்டு அவர் திட்டு வாங்குற பிருத்திக்கில் அந்த ஒரு தப்பு பண்ண இடத்துல ஒரு பாலை தூக்கி போட்டார். அந்த பால் வந்து டேரக்டாக வந்துருச்சுங்க. நல்ல தருவாங்க உண்மையுமே. அவர் யாருமே எதிர்பார்க்கல. அவர் பார்ட்னர் சாமிநாதன் வராரு அடுத்த விக்கெட்டா. அவங்க 2 பேர் பேர் போட்டு அடித்தாங்க. ஏன்னா போன மேட்ச் அவங்க 2 பேர் மட்டும் மேட்ச் 80 அடித்தாங்க ஸ்கோரு. 2 பேர் நின்னாவே. பார்ட்னர் பிரகாஷ் போயிட்டு சாமிநாதன் வந்திருக்காரு. ரன் அங்கே கேட்கணும் எனக்கு தெரியலண்ணே. ரன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-16 பேர் இருக்கும். அதான் 16 பேர் இருக்கும். லாஸ்ட் ஒரு பால் பவர் பிளே. லாஸ்ட் ஒரு பால் எல்லா பாலையும் விட்டு கொடுத்தாலுமே அவர் விக்கெட்டை ஒரு பெரிய விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க உண்மையுமே. அவர் விட்ட த்ரோ நல்லா தருங்க உண்மையுமே. டேரக்ட் இருக்குங்க. யாருமே எதிர்பார்க்கல. பேட்ஸ்மேன் ரொம்ப ஸ்லோவாக போனார். அதை யூஸ் பண்ணார் பிருத்திவி. லாஸ்ட் ஒரு பால் விக்கெட் ஆகுமா, 6 ஆகுமா, டாட் ஆகுமா? 2 நிமிஷம் தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு எல்லாத்தையும் ரிசல்ட். சின்ன டிஸ்கஷன் நம்பர் கூட பவுலர் வயலைன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா பாக்ஸுக்கு என்னான்னு கேட்குறாங்க. ரூல்ஸ் கேட்குறாங்க. பட் என்ன ஆகுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க தெரிஞ்சிடும். போட்டாருங்க. அழகாக நின்று இடத்தையே பால் கைக்கு போச்சுங்க. பவர் பிளே சூப்பராக போட்டாருங்க. பாதி 2 3 4 விட்டு கொடுத்தாலும் 2 பெரிய மெயின் விக்கெட் எடுத்து கொடுத்துறாங்க. பார்ட்னர்ஷிப் ஃபுல்லாக பிரேக் பண்ணிட்டாங்க மொதல் ஓவரில். ஏன்னா ஒரு ஃபில்டரு கைக்கே போச்சு பால். எங்கேயுமே ஃபில்டர் மூவே பண்ணல. இப்போ சாமிநாதன் வந்து அவர் பார்ட்னர் இல்லாமல் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அவர் நின்று 360 பிரகாஷ் அவர் பக்கம் அடித்தா 360 நான் அடிக்கிறேன்னு அடித்தார். 2வது பவர் பிளே பிரித்திக் வந்திருக்காரு. அவருக்கான முதல் ஓவர்
நான் அதே அடிப்பா ரெடியாக இருக்காருங்க சாமிநாதன். அவுட்டு அவுட் கொடுக்கல. அவுட்டா டாட்டா நீங்கள் கமெண்டில் பார்த்து சொல்லுங்கள். வீடியோ க்ளோஸாக வாட்ச் பண்ணி சொல்லுங்கள். அப்பீல் பெரிய அப்பீல் இருந்துச்சு, டிஸ்கஷனே இல்லைங்க. பிருத்திவி நல்லா போட்டார், கீப்பர் நல்லா பிடிச்சாரு, பட் டிஸ்கஷன் இல்லை. சூப்பர் லைனுங்க உண்மையுமே. போன மேட்ச் 360 அடித்த சாமிநாதன் இந்த வாட்டி கொஞ்சம் தடுமாற்றம் தெரியுது. இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் பெருசுங்க இல்லை, நான் அடிச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாரு. ஏன்னா அவர் 80 ரன் கம்பேர் பண்ணும்போது 40 ரன் அடிக்கணும். அவர் லெஃப்ட்டில் 2 தென்னமரம், ரைட்டில் 2 தென்னமரம் அடிச்சாரம் முடிஞ்சு போச்சு 40 ரன்ங்கிறது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பிருத்திக்கான 3ஆம் பால். ஆஹா டாட்டுங்க. அங்கே நம்ம ஃபில்டர் பாருங்க, டாட் விழுந்தாலும் நான் பின்னாடி போய் வாட்ச் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போகிறாருங்க. நம்ம ஒரு செந்தில் தான். கடைசி 3 பால் பவர் பிளேயில் கொஞ்சம் சின்ன தடுமாற்றம் ஏற்படுது நம்ம நியூ பேட்ஸ்மேன் சாமிநாதனுக்கு. ஏன்னா அவர் பார்ட்னர் பிரகாஷ் அவுட்டு ஆட்டமிலேருந்து வெளியே நிற்கிறாரு. வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்ன தெரிஞ்சு போயிடும். போட்டாருங்க ஸ்டேட்டுக்கு நேரம் 4 போமா. அங்கே ஒரு ஃபீல்டர் விரட்டி போகிறாரு, எடுத்து விட்டாருங்க. பெரிய மிஸ்கம்யூனிகேஷனுங்க. ஸ்டேக் எடுக்காமல் அன்புங்க பேட்ஸ்மேன் வெளியேறி போகிறாருங்க. ஏன்னு தெரில, இந்த ரொம்ப மிஸ்கம்யூனிகேஷன் ஆகுது. அவர் எண்டை பார்த்து நின்றுட்டாரு, ஒரு கம்யூனிகேஷன் பண்ணாமல் அன்பு வேகமாக ஓடிட்டார். யார் மேலே தப்பு நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா ஒரு ஸ்டேக்கில் நின்றுட்டார், ஸ்டேன்ட்டார், பட் ஒரு நான் ஸ்டேக்கும் போயிட்டாரு, ஆல்மோஸ்ட் க்ளோஸ்லேயே போயிட்டார். ரொம்ப ப்ரெஷராக கொண்டு போகிறாங்க மேட்ச் திருவாள்ற. பிருத்திவிக்கான 4ஆம் பால் தான் நினைக்கிறேன். நியூ பேட்ஸ்மேன் செல்வா போட்டாருங்க, வைடு கோட்டையே போட்டாருங்க, வைடு கொடுத்துருக்காங்க. புது பேட்ஸ்மேன் வாட்ச் பண்ணுறாரு பிருத்திவி. என்கரேஜ் பண்ணுறாருங்க மேட்சை உள்ளங்க. உண்மையுமே சாமிநாதன் யார் வேணும் அனுப்பும், நான் நின்று மேட்சை முடிச்சுக்கிற மாதிரி ஒரு 1 மணி நேரமே போராட்டி இருக்காரு உண்மையுமே. அங்கே வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். சூப்பராக போமா பேட். வா நல்லா இன்சுங்க உண்மையுமே, சும்மா நின்றுங்க. பவுலர் யூஸ் சீக்கிரமாக சூப்பராக போகிறாருங்க. பேட்ஸ்மேனை ஒன்றுமே பண்ண முடியல. அவர் மைண்டுக்கு டக்குன்னு எங்கே பேட்டை விடுறதே தெரிலங்க. கீப்பருக்கு பால் வந்து கீப்பர் விட்டாருங்க, ஸ்லிப்பருக்கு விட்டாங்க, அதுக்குள்ளே விட்டாருங்க. பிளான் போட்டாருங்க, நான் அடிச்சா தென்னமரம் போமா, நீ யாரா தென்னமரம் போகணும்னு சொல்கிறாரு. வெயிட் பண்ணுங்கள் செல்வம் என்ன பண்ணுவோம். அதில் கடைசி பால் பவர் பிளேயில் போட்டாருங்க, சிங்கிள் தாங்க மாறி இருக்காரு. வா அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டிங், ரிச்சிலே ஒன்று ஓட்டாங்க. வழக்கம் போல் நம்ம ஒரு இந்தியில் அண்ணன் பிடிச்சிட்டாரு பாலை. 2 ஓவர் முள்ள 18 வந்திருக்கு ப்ரோ ஸ்கோரு. 3ஆம் ஓவர் போட வந்திருக்காரு நம்ம பாரதி. மொதல் ஓவரில் அடித்தாலும் நான் 2ஆம் ஓவர் போடுவேன்னு சொல்லிட்டு கான்ஃபிடண்டாக வந்திருக்காரு. 24 பால் 49 அடித்தா திருவாரூர் எழும்பூர் அணி வெற்றி. அதை விட்டாங்கன்னா திருவாரூர் அணி வெற்றி. பார்ப்போம். 67 பவர் பிளேயில் விட்ட ரன்னை அந்த வாட்டி வச்சு கொடுப்பாரு பாரதி. பார்ப்போம். ஃபஸ்ட்டு பால் தூக்கி போட்டிருக்காருங்க, லாங் ஃபீல்டருக்கு போயிருக்குங்க. உண்மையுமே பிடிச்சிட்டாருங்க, த்ரோ விட்டாருங்க, நல்லா த்ரோங்க, நல்லா ஃபீல்டிங்க. உண்மையுமே நல்லா கான்ஃபிடண்டாக பிடிச்சிட்டாருங்க, நல்லாவே பிடிக்கிறாரு. ஏன்னா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண சாமிநாதனுக்கு ஸ்ட்ரைக் கிடச்சிருக்கு இந்த பேட்ஸ்மேனுக்கு. ஏன்னா ஒரு வாரம் நின்னாருன்னா முடிச்சிருவாங்க. ஏன்னா பெரிய விக்கெட் ஒரு லாஸ்ட் மேட்ச்சே பார்த்துருப்பீங்க அவர் என்ன பண்ணாருன்ட்டு, எங்கெங்கே என்னென்ன சேட்டை பண்ணாருன்ட்டு. லெஃப்ட்டில் திரும்பி ரைட்டில் அடிக்கிறாருங்க, என்ன பேட்ஸ்மேனு தெரில. பார்ப்போம். பாரதிக்கான 2ஆவது பால் ஃபேஸ் பண்ண போகிறாரு. பண்ணிட்டாருங்க, சூப்பர் காட்சிங்க. உண்மையுமே ரொம்ப நல்ல ஃபீல்டருங்க, சூப்பர் காட்சிங்க. கிரவுண்டில் வந்துச்சு, கிரவுண்ட்லேயே எடுத்துட்டாருங்க. பெரிய விக்கெட் எல்லாம் மேக்ஸிமம் த்ரோட எடுத்துட்டாங்க. முடிச்சுட்டு போகிறாரு. டிஸ்கஷன் போய்ட்டு பெரிய டிஸ்கஷன் போயிட்டுருக்காங்க அம்பையர்கிட்ட. நோபால் ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்காங்க. ஆனால் செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விக்கெட்டை. இல்லை நோ பால் இல்லை, அவுட். நோ பால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு. அவுட் ஆட்டமிலேருந்து வெளியே போகிறாங்க. 2 பேருமே அவர் இல்லாமல் ஒரு அடிக்க மாட்டேங்கிற மாதிரி போயிட்டார். பார்ப்போம் நியூ பேட்ஸ்மேன் கொண்டு வராங்க. ஏன்னா அவர் 2 பேர் மட்டும் பேட்ஸ்மேன்லாம் அடுத்த 8 விக்கெட் உள்ளே இருக்குது. நியூ பேட்ஸ்மேன் பரத் வந்துருக்காருங்க உள்ள. மொதல் பாலே வைடு போட்டுருக்காருங்க பாரதி. பார்த்து சொல்கிறேன் நான். நியூ பேட்ஸ்மேன் பாரதி வந்திருக்காரு. 24க்கு 49 டார்கெட்டை கொண்டு போகும்போது சாமிநாதன் ஒரு பேட்ஸ்மேன், நல்ல பேட்ஸ்மேன் விக்கெட் இருந்து வெளியே போகிறாரு. நியூ பேட்ஸ்மேன் பரத் வந்திருக்காரு, அவரால் முடியும். ஏன்னா அவங்க டீமில் அந்த அளவுக்கு ஸ்குவாட் வச்சுருக்காங்க. ரொம்ப லாங்கில் தான் கான்ஃபிடண்டாக வந்திருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள், பார்ப்பேன் நடக்குன்னு பார்ப்போம். பட்டாருங்க பவர் பிளேயில் நான் விட்டாலும் அடுத்த நல்லா நார்மலாக நல்லா போட்டுன்னு சொல்லிட்டு சூப்பராக போட்டுருக்காருங்க. உண்மையுமே
சஞ்சய் ரெடியாரு தம்பி பிரதீப் கொஞ்சம் இப்படி வா கொஞ்சம் தள்ளியாடு ஓகே ரெடியாரு கைக்குள்ள பாரு வாடா உள்ளே வாடா பாப்போம் பரத்னிகள் ஆட்டமா செல்வாக்கள் ஆட்டமானுப்பா. செல்வாக்கள் ஆஹா கீப்பர் ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டிங் பண்ணார். பட் ஆனால் அதை டிஃபன் பண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க. பேக்கப் ஃபீல்டர் நான் என்ன பண்ணலாம் திட்டினாரு கீப்பர் கோச்சுக்கிறாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். சின்ன கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கீப்பர் தன் பெருமையை சொல்லி கொண்டுள்ளார். பவுலர் நல்லா மோட்டிவ் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணாரு பார்ப்போம். பாரத வா நல்ல லைனுங்க. அப்படியே ஒரு லைன் உள்ளே வருதுங்க. லைன் கோட்டை ஒட்டியே வருதுங்க. லைன் கோட்டை பாலை வச்சு என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் அந்த டிஃப்ரெண்ட் வருதுங்க. பால் ஒன்றும் பண்ண முடியல யாராலுமே. ஆஃபில் டிஃபன் பண்ணி சொல்கிறாங்க. பட் அவரால் எதுவுமே ஒரு ஸ்டே பண்ணவே முடியலன்னு வச்சுக்கலேன். பாப்பா என்ன பண்ணுறாருன்ட்டு. டாட்டுங்க இந்த பாலும் டாட்டுங்க. நல்லா ஓவர் போட்டு முடிச்சிருக்காருங்க. என்ன ஸ்கோர்ண்ணே 20. பரவாயில்ல நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. 2 ரன்னில் போட்டு கொடுத்துருக்காருங்க. 3 ஓவர் 20 போட்டிருக்காங்க. 2 ரன்னில் போன பவர் பிளே 14 ரன் கொடுத்தாலும் 3 ஓவர் அழகாக 2 ரன் போட்டு கொடுத்துருக்காருங்க. உண்மையுமே நல்லா பவுலிங் லைனப்புங்க. விக்கெட்டே எடுத்து கொடுத்துருக்காரு. நல்லா பவுலிங் போட்டு நல்லா கம்பேக் கொடுத்துருக்காங்க. பெரிய டிஃபன் தாங்க போய் எல்லாம் ஹிட் பண்ணுற மைண்ட் செட்டில் மட்டும் தாங்க இருக்கு. ஏன்னா அவங்க டீமில் இருந்த 2 360 அவுட் ஆகி நியூ பேட்ஸ்மேன் செல்வா அண்ட் பரத்தா இருக்காங்க. பரவாயில்லங்க கவர்ஸ்லாம் அடிச்சிருக்காருங்க. ஸ்கோர் போகுமா விரட்டி வராரு ஃபீல்டர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கீப்பர் அறான்னு ஒரே வேகத்தில் இருக்காரு. பட் அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணாமல் 2 ரன் ஓட்டாங்க. இரும்பூர் 2 ரன் ஓட்டாங்க. ஃப்ரீயாகவே ஓட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணால் தெரிஞ்சிடும் இந்த மேட்ச் ஆட உள்ள போகிறான்ட்டு. பிரித்திக்கான 2வது ஓவர் 4வது ஒரு வீச்சு வந்துட்டாரு. ஆல்ரெடி ஒரு பால் போட்டிருக்காங்க. 2வது பால் போட ரெடி ஆகிட்டாரு. என்ன பண்ண போகிறான் சொல்லுவா. கவர்ஸ் நல்லா டிஃபன் பண்ணியிருக்காங்க. ஒரே இருந்தாங்க ஷாட்டுக்கு விட்டு கொடுக்காம விளாட்றாங்க. பாப்பா அவங்க பேட்ஸ்மேன் அவரால் வயசு கேட்டாங்க கொடுக்கல. அவங்களுக்கு கொஞ்சம் காலேஜ் இன்ஜுரி போல் சிரமப்பட்டு தான் ஓடி வராரு. கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கலாம் அவர் மெடிக்கல் ரிப்போர்ட்டை. பாவம் அவர் ஹிட் பண்ணுவாரா இல்லை அவர் கம்பேக்கை கொடுப்பாரான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் கொடுத்துருக்காருங்க. 1 தாங்க கொடுத்துருக்காரு. 2 ரன் அவரால் போக முடியல. பாவம் இன்ஜுரி போல் ஏதோ காலில். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். கொட்டாரியாக பால் டாட்டுங்க. பவுல் பேட்டிங் சைடு கொஞ்சம் ப்ரெஷராக தான் விளாட்றாங்க. அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா ஸ்கோர் நெருங்கிட்டே வருது. பால் டாட் ஆகிட்டே வருது. கீப்பர் மூஞ்சில் கொஞ்சம் மகிழ்ச்சி தெரியுது. கொஞ்சம் வெயிட் பண்ண என்ன நடக்குன்னு பார்ப்போம். யார் உள்ள யார் வெளியே 2 ஓவரில் தெரிஞ்சிடும். போட்டாருங்க ஆஃப் சைடில் டாஸாக போட்டாருங்க. 1-2 ஆகுமா பாவம் அவுட்டுங்க பாரத். அவர் அவரால் ஓட முடியல. அவர் காலேஜ் இன்ஜுரின்னு சொன்னாங்க. அதனால் அவரால் ரன்னிங் சுத்தமாக கொடுக்க முடியல. நியூ பேட்ஸ்மேன் ஆகாஷ் வந்திருக்கார். நான் ஸ்ட்ரைக்கில் சொல்ல அடித்தா பால் இப்போ தாண்டி கவர் போயிட்டே இருக்குது. ரொம்ப கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குங்க. ஆஹா கீப்பர் கொஞ்சம் மிஸ்ஃபீல்டிங் பண்ண அந்த பால் 2 ரன் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் குயிக்காக வந்தால் அந்த பால் விக்கெட்டு. சின்ன பையனாக தான் இருக்காங்க. பரவாயில்ல ஏரில் இறங்கி நல்லா வாய்ப்பு கிடச்சிருக்கு அவருக்கு. இவ்வளோ பெரிய மேட்ச்சில் 2 ஓவர் 40 அடிக்கணும். ஒரு அடிச்சு கொடுத்தாரா மேட்ச் தாங்க. ஒயிட் வாங்கி கொடுத்துருக்காருங்க. சின்ன டிஸ்கஷனுங்க. சின்ன டிஸ்கஷன். நல்லா போடுங்க. பவுலர் போட்ட சின்னசாமி ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் கொடுத்துருக்காங்க. 2வது பால் ஃபேஸ் பண்ண போகிறார் ஆகாஷ். டைமிங்கே இல்லைங்க. கொஞ்சம் கூட டைமிங்கே இல்லைங்க. சேட்டெல்லாம் பண்ணும்போது ஒரு ஜூம் விட்டு போயிட்டு நிறைய சேட்டை பண்ணுறாங்க. கீப்பர் என்னமோ சொல்கிறாருங்க. ஆனால் பவுலர் தூக்கி போட்ட பாலுங்க.
அவுட்டுங்க. லைன்லேயே பிடிச்சிடாருங்க சுந்தர் ஃபீல்டர், நல்லா லைன்லேயே பிடிச்சிடாருங்க. இளம் வீரர் ஆகாஷ் எவ்வளோ தூரம் இழுத்து குடிக்குமோ அடிச்சு கொடுத்தாரு. பட் ஆனால் ப்ரெஷர் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. சுட்டி குழந்தை நல்லா தான் பண்ணார். அவர் ஃபோர்ஸ் என்ன பண்ணுமோ பண்ணிட்டாரு. பட் அவர் ஹார்ட் லக்கு அவுட் ஆகிட்டார். ஏன்னா பால் கொஞ்சம் கூட ஃபேஸ் இல்லாமல் வருது. தூக்கி போட்ட பால் ஒரு தூக்கி அடித்தார். அடித்த பால் சுந்தர் கையில் உட்காந்தது. இது பேட்ஸ்மேன் ப்ரோ நேம் சஞ்சீவி. நியூ பேட்ஸ்மேன் சஞ்சீவ் வந்திருக்காரு. சஞ்சீவி செல்வாவும் பெரிய ஷாட் 4 விளாண்டாவே மேட்ச் முடிஞ்சிருச்சுங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பட் என்ன விட்டு கொடுப்பாங்களான்னு தெரியல. சூப்பர் பால். இங்கே குத்துன்னே தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறார் பேட்ஸ்மேனே. நாலு ஷாட்டு தானே, அதெல்லாம் சொல்லக்கூடாது நீங்கள். அவருக்கான 3ஆம் பால் வீசிக்கிறார் சின்னசாமி. போட்டாருங்க நேரா. இவர் வராதான் 6 அடிப்பாரா? அங்கே ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன். கம்பத்தை தூக்கி விட்டாருங்க. கெத்து மாதிரி தென்னை மரம் தூக்கி அடித்தா ஒரு கெத்து மாதிரி கம்பத்தை தூக்கி மேலே விடுறாருங்க. டேரெக்டாக ஒரு விட்டு தூரம் கீப்பருக்கே வந்துருச்சுங்க. நல்ல ஃபீல்டிங்க ஸ்பீட்டில். ஆனால் காலிலேருந்து யாரும் நேரம் வச்சு பால் வெளியே போகல. வெயிட் பண்ணுவோம். 2 பாலில் மேட்ச் என்ன தெரிஞ்சு போயிடும். ஏன்னா அந்த 2 பால் பெரிய ஷாட் பண்ணால் மட்டும் தான் மேட்ச் உள்ள. ஆஹா, நல்ல ஃபீல்டிங். உண்மையுமே ஒரு எங்கேயோ இருந்து அந்த கேட்சை எங்கேயோ பிடிச்சிட்டாரு. பால் எங்கேயோ போன பால் கீப்பர் ஆகானாரு. பின்னாடி அவர் வந்து நான் பிடிக்கன்னு சொல்லி பிடிச்சிட்டாரு. பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. அடிச்சு பால். ஐயோ, நியூ பேட்ஸ்மேன் நேம் பிரவீன். வா ஓஹோ, அவர் ரெடியாக அவளைங்க. நியூ பேட்ஸ்மேன். ஐயோ, நியூ பவுலர். என்ன ஆகா, மூக்கு மேலே ராஜா விஜய் கையில் கேட்ச். நல்லா கேட்சுங்க. பவுலர் நேம் என்னண்ணே? சுரேஷ் அந்த மொதல் பாலில் ஹிட் பண்ணார் செல்வா. அவர் விஜய் கையில் அழகாக மாட்டிக்கொண்டது. பார்ப்போம். போட்டாருங்க. ஆஹா, சின்னசாமி ஓர பிடிச்சிட்டாருங்க. அவர் ஏஜ் நல்லா ஃபீல்டிங். எம்மாலுமே எங்கேயோ போன போல எங்கேயோ வந்து வேகமாக பிடிச்சி விட்டாருங்க. அவர் ஃபீல்டிங் பவுலிங் போட்ட கான்ஃபிடென்ட்டில் கேட்செலாம் அசால்ட்டாக பிடிக்கிறாருங்க. பார்ப்போம். ஆல்ரெடி மேட்ச் முடிஞ்சிச்சு. இன்னும் 6 தான் இருக்கும். போட்டாருங்க ஆஃப் சைடில். ஒரு பால் ஸ்ட்ரைக் எடுத்த பிரவீன் இப்போதான் ஸ்ட்ரைக்கருக்கு அடுத்த பால் வந்திருக்காரு. ஆகா, அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டிங்க. நல்லா போயிட்டுருக்க மேட்சை ஒரு மிஸ் ஃபீல்டிங் பண்ணிட்டாரு. செந்தில் மேட்சை மாறுமா அந்த தருணங்களில்? தெரியாதுண்ணே, பால் தெரியாது. போடுங்கன்னு போட்டு. ஆகா ஓ, ஒரு பால் பிடிச்சாருங்க சூப்பரா. 2ஆம் பேட்ச் அவரே விட்டாருங்க சின்னசாமி. எத்தனை பால் தான் பிடிக்கிறாங்க, போர் அடிச்சுக்கிற மாதிரி விட்டாருங்க. ஐயா, நான் மட்டும் தான் ஞாபகம் மட்டும் விக்கெட் கொடுக்கணும். உங்களால் விக்கெட் கொடுக்கணும். சின்னசாமி கேட்சை விட்டாருங்க. ஸ்லோ பாலுங்க. தூக்கி போகிறாருங்க சுரேஷுங்கிற ஒரு ஏஜுக்கு இந்த பால் தூக்கி சூப்பராக போகிறாருங்க. இளம் வீராரான பதுக்கி வச்சுருந்த சொல்கிறாப்புல கீப்பரு. பார்ப்போம், 10 ஓவரில் எவ்வளோ பேர் ஓவர் வச்சுருக்கான்னு. கீப்பர் மிஸ் பில்டிங் பண்ணால் அந்த பால் எங்கேயோ போயிடுச்சு. அது ரைட்டு தானே. திருவாரூர் இந்த மேட்ச் உள்ளே ஏறிட்டாங்க, வின் பண்ணிட்டாங்க.